பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே வைத்து உங்களுக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி அந்த வார்த்தைகளில் இருக்கிறதான அந்த நல்ல விஷயங்களை நாம் பேசும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, தருணங்களுக்காக நன்றி. தொடர்ந்து நாம் சாபம் என்கிறதான ஒரு டாபிக்ல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட அதிலே 5வது பகுதி, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானதினால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்போ சாபம் என்றால் என்ன? அந்த சாபம் எதன் வழியாக வரும், அந்த சாபத்தை மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே 5வது ஒரு பகுதி, அது உபாகமம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்தீர்களேயானால், குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன், லஞ்சம் வாங்குகிறவன், ஒரு உயிருக்கு ஈடாய் பணத்தை வாங்குகிறவன், என் அன்பு தேவ ஜனமே, பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். இன்றைக்கு இந்த உலகத்துல இந்த பரிதாபம் என்கிறதான அந்த லஞ்சம், பரிதானம் என்கிறதான அந்த பொல்லாத பாவம் இன்றைக்கு இந்த பூமியில நிறைய இடங்களை நிரப்பிக் கொண்டு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டுதான் வருகிறது. வேதம் சொல்லுது, சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. ஒரு நீதிமான், ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரிதானம் வாங்காமல் இருக்கிறான், அவன் அசைக்கப்படுவதில்லை, அவன் தேவனுடைய பிள்ளையாய் அவன் இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லஞ்சம் வாங்குகிறவன், ஊழல் செய்கிறவன், ஒரு நேர்மையாய் ஒரு வேலையை செய்வதற்கு அவன் அநியாயமாய் வாங்குகிற பணம், அது வயிற்றெரிச்சலோடு பெற்றுக்கொள்ளப்படுகிற அந்த பணம் அல்லது அந்த பொருள் அல்லது அது ஏதோ ஒரு விஷயம், அது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சாபத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்க நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான். துன்மார்க்க நீதியின் வழியை புரட்ட, பாருங்களேன், நீதியாய் செய்ய வேண்டிய விஷயங்களை கூட பணத்தை வாங்கி கொண்டு செய்வது. இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. ஏன், கிறிஸ்தவங்க கூட இருப்பாங்க. இன்னும் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்களில் நான் கேள்விப்படுறேன், பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு அவர்கள் பணத்தை லஞ்சமாய் வாங்குகிறார்கள். பணத்தை லஞ்சமாய் வாங்குகிறார்கள். காணிக்கை கொடுப்பது வேறு, அன்பளிப்பாய் கொடுப்பது வேறு. ஆனால் வற்புறுத்தி வாங்குவது அது சாபமாய் முடிவு எடுக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:27, பொருளாசைக்காரன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பாருங்களேன் என் அன்பு தேவ ஜனமே, யூதாஸ் பரிதானம் வாங்கினான். கர்த்தரோடு இருந்தவன் தான், இயேசுவோடு கூட இருந்தவன் தான், டிராவல் பண்ணவன் தான், கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்தவன் தான். இயேசுவினுடைய ரத்தத்தை காட்டி கொடுக்கும்படி 30 வெள்ளிக்காசை பரிதானமாக வாங்கினான். முடிவு என்னவாயிற்று? அவன் நாண்டு கொண்டு செத்தான். அவனுடைய குடல் வெடித்து சிதறியது, வயிறு வெடித்தது. பரிதானம் வாங்குகிறவனுடைய நிலை, நாண்டு கொண்டு செத்து போனான் என்று பைபிள் சொல்லுது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யார்ட்டையாவது அநியாயமாய் நீங்கள் வாங்கினது உண்டானால் திரும்ப கொடுப்பேன்னு சொல்லுங்க. பரிதானம் வாங்குகிறவன், அவனுடைய பார்வைக்கு அது ரத்தினம் போல இருக்கும். ரத்தினம் போல இருக்குமா பரிதானம் வாங்கும் பொழுது? பாருங்களேன், எவ்வளோ இடங்கள்ல இந்த ஊழல் லஞ்சம் வாங்கி வாங்கி எத்தனையோ குடும்பங்கள் அழிகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவருடைய தகப்பனார் லஞ்சம் வாங்குவதில் கில்லாடி. இந்த குடும்பத்தை குறித்து ஒரு சகோதரன் என்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், இந்த குடும்பத்தில் ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியுமா ஐயா அப்படின்னு கேட்டான்.
என்னன்னு கேட்டான். சொன்னார், இந்த குடும்பத்தினுடைய தகப்பன் வாங்குகிற ஊழல், லஞ்சப்பணம், தகப்பன் வாங்குகிற பரிதானம். பாருங்களேன், எத்தனையோ இடங்களை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு கிராம நிர்வாக அலுவலர், நல்ல சம்பளத்தில் இருந்தார். 5000 ரூபாய் பரிதானத்திற்காக தன் வேலை இழந்து உட்கார்ந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி ஒருவர், பாருங்களேன், அவர் எவ்வளோ நல்ல பெயர் புகழ், எவ்வளோ பெரிய மேன்மையின் ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கும் கோர்ட்டு கேஸ்மா அலைகிறார். என்ன காரணம்? ஒரு ஆசிரியர்கிட்ட 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதனுடைய விளைவு. இன்னைக்கு இந்த பரிதானம் நம்மை கொன்று போட்டு விடும். யூதாசினுடைய நிலைமை, அவன் பாருங்களேன், ஆதி அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்தான், மகிமையை இழந்தான், மேன்மை இழந்தான், கர்த்தரோடு இசைந்திருக்கிற நல்ல ஒரு தருணங்களை அவன் இழந்து போனான். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், பரிதானம் வேண்டாம். வேதம் சொல்லுது, எஸ்ஐயா 33:15 சொல்லுது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறுகிறவன். பாருங்களேன், தன் கைகளை உதறுகிறவன். ஐயோ, இது வேண்டாம், இந்த பணம் எனக்கு வேண்டாம், இந்த காசு எனக்கு வேண்டாம். என்னுடைய ஊழியங்களில் கூட பாருங்களேன், யாராவது கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நான் பயப்படுவோம் வாங்குறது. ஏன்னா இதுக்கு நான் கத்துற கணக்கு கொடுக்கணுமே நினைப்பேன். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நான் கேட்டு வாங்குறதுக்கு எத்தனையோ நண்பர்கள் உண்டு, எத்தனையோ நண்பர்கள் உண்டு. என் ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க. இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் பணம் வாங்கியிருக்கேன்னு யாருமே சொல்லவே முடியாது. கொடுங்கன்னு சொல்லி நான் யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது. அதை நான் விரும்பவும் மாட்டேன் நான். ஏன்னா கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சார்னா எங்கேயோ யார் மூலமாகவோ, ஒரு எலியாவுக்கு காக்கை கொண்டு போஷித்ததை போல, சாரிபாத் விதையை வைத்து போஷித்தது போல என்னையும் போஷிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் எனக்கு உண்டு. பரிதானத்தை வெறுத்து கைகளை உதறி நீதியை நடப்பிக்கும்படி இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், அந்த சாபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறவர், இந்த சாபங்கள் எதுவாயிருந்தாலும் அதை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். இன்னொரு இடத்துல எஸ்ஐயா 5:23 சொல்லுது, பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. குற்றவாளியை நீதிமானா மாத்துறாங்க, நீதிமான குற்றவாளியா மாத்துறாங்க. எதற்கு? பைசா, காசு. எனக்கு எத்தனையோ ஊழியர்கள் கூட அநியாயமாய் வாங்கின காசை வைத்து கொண்டு வெளிநாடு சுற்றுவதும், ஊர் பயணம் போவதும், எங்கெங்கேயோ போறாங்க. நான் பார்க்குறேன். வேணாம். இன்னைக்கு நல்லா இருக்கும், அது ரத்தனம் போல இருக்கும், தேன் போல இருக்கும், அது பின்பாக சந்ததிக்கு சாபமாய் முடியும். இன்னைக்கு நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்காதீங்க. ஒரு மனிதனுடைய நீதியை புரட்டுவதற்கு பரிதானம், நியாயமாய் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு பரிதானம். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் சுற்றி வருகிற 7 கண்களை உடைய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் நாம் வாங்குகிற பரிதானம் நம்மை விடாது. அது மிகப்பெரிய வேதனையான காரியங்களை நமக்கு தீர்த்துவிடும். எனவே ஒரு முடிவெடுப்போம். இனி அநியாயமாய் சகையை சொன்னதை போல யாரிடமாவது நான் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக நான் திரும்ப தருகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், மனைவி ஆசீர்வதிக்கப்படுவார்கள், குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறும். எனவே பரிதானம் வாங்குவது சாபம். வாங்கின பரிதானத்தை திரும்பி கொடுத்து ஆண்டவரிடத்தில் முறையிடுவீர்களேயானால் உங்கள் குடும்பம் தப்பும், உங்கள் குடும்பம் தழைக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடங்களில் ஒரு அற்புதங்களை செய்வதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.